அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். புதுமையான ரெசிபியும் கூட. மோர் குழம்பு பொடி, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பொடி. ஆக்சுவலாக நம்ம சாம்பார் பொடி செஞ்சுருக்கோம், ரசப்பொடி செஞ்சுருக்கோம், வத்த குழம்பு பொடி செஞ்சுருக்கோம், மிளகா பொடி செஞ்சுருக்கோம், கரம் மசாலா பொடி செஞ்சுருக்கோம், இட்லி பொடி செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ தான் நான் புதுசாக மோர் குழம்பு கூட ஒரு இன்ஸ்டன்ட் பொடி இருக்குன்னு நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஒரு நண்பர் மூலமாக அவங்கக்கிட்ட அந்த ரெசிபி கேட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் நாம் இந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பொடியை இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எங்கன்னா வெளியூர் போகிறோம், இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் உடனடியாக ஒரு மோர் குழம்பு செய்யணும்னு நாம் ஆசைப்பட்டோன்னா இந்த பொடி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த ஆஃபீஸ்லாம் போகிறாங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பொடி, இந்த பொடியை வச்சு செய்கிற மோர் குழம்பு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உண்மையாக என்ன சொல்லணும்னா, நம்ம வெண்டைக்காய், நீர் காய்கறிலாம் இருக்குல்ல, வெள்ளரிக்காய், சொரக்காய், பொடலங்காய்லாம் வச்சு ஒரு மோர் குழம்பு செய்வேன்ல, அந்த அளவுக்கு பெரிய டேஸ்ட்டு இந்த குழம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் உண்மையே சொல்லிடுறேன். ஆனால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். வாங்க இந்த அருமையான இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பொடி எப்படி செய்யறது, அந்த பொடியை வச்சு மோர் குழம்பு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூனு தனியா போட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு லேசாக ஃப்ரை பண்ணுங்க. 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூனு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதே மாதிரி வறுத்துருங்க. இது எல்லாம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதுல ஒரு நல்ல வாசனை வரும்ல, அது வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். 2 நிமிஷம் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதோட சேர்த்துங்க. இதையும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக நல்லா வறுத்துங்க. தீயக்கூடாது, பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக வரங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு கை நிறைய கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு போட்டு எந்த பொடி செஞ்சாலும் சீக்கிரத்தில் கெடாது. இந்த கல்லுப்பில் இருக்கிற நீர் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை கூட அதில் இருந்த ஈரப்பதம் போயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூனுக்கு பதிலாக 2 ஸ்பூன் கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். கடைசியாக இந்த பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா சூப்பராக வாசனை வரும், ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுங்க. அதே வானலியை திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 2 பச்சை மிளகா, எண்ணெய்லாம் ஊற்றாமல் அந்த சூட்லேயே லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் இஞ்சி நான் நல்லா சீவி வச்சுருக்கேன், இல்லை பொடியாக கூட நறுக்கிக்கலாம். அதை இதோட போட்டு லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சியில் இருக்க ஈரப்பதமும் போகணும், பச்சை வாசனையும் போகணும். அப்படியே வறுபட அந்த வானலிலேயே ஒட்டிக்கும். லேசாக ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் இதோட சேர்த்துட்டு நல்லா தேங்காயில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி கலர் எல்லோ கலரில் மாறும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பொறுமையாக வறுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காவை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாள் பட இருக்கும் இந்த மோர் குழம்பு பொடி. பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நாம் இதை எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் அதில் இருக்க மிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இருக்குல்ல, அதை மட்டும் முதல்ல எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸ் ட்ரை விட்டுக்கலாம். மொத்தமாக போட்டால் கொஞ்சம் மசியறதுக்கு, தூளாகிறதுக்கு
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல மிளகாவை மட்டும் போட்டு ஒரு கோர்ஸ் ட்ரை விட்டிங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடும். இப்போ நம்ம மற்ற மசாலாவை அதோடவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு 90-95% நல்லா நைஸாக நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில், சுத்தமான கண்ணாடி பாட்டில், இல்லைன்னா ஸ்டீல் டப்பா, பிளாஸ்டிக் டப்பா எதுவாக இருந்தாலும் பட் சுத்தமாக இருக்கணும். தண்ணி படக்கூடவே கூடாது. நீங்கள் இது மாதிரி பொடியை அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா 4 பட்டு வரும். இது மாதிரி நான் கண்ணாடி பாட்டிலில் போட்டிருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுங்க. நீங்கள் அப்படியே வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 2 மாதம் கண்டிப்பாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பொடி இருந்ததுன்னா இந்த மோர் குழம்பு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில், எங்கேயோ ஊருக்கு போகிறோம் டக்குன்னு ஒரு மோர் தயிர் வாங்கிட்டு வந்து அடித்து இந்த பொடியை வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு மோர் குழம்பு செஞ்சிடலாம். வெளியூர்லாம் போய் குழம்பு இல்லாமல் கஷ்டப்படுவோம்ல, அது மாதிரி டைமில் இந்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, மோர் குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை வச்சு 10 நிமிஷத்தில் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 300 கிராம் நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து திப்பிலாம் இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சும்மா ஒரு அடி அடிச்சோன்னா நல்லா திப்பி இல்லாமல் நைஸ் ஆகிடும் தயிர். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்து வரணும். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறணும். ஒரு 2 காஞ்ச மிளகா, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் போகிற இடத்துல இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனாலும் காஞ்ச மிளகா பரவாயில்லை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதுவும் ஆப்ஷனல் தான். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்பு பொடி ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் நிறைய தாராளமாக போட்டுங்க. நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில், இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ அருமையாக மணக்கும். உங்கள் வீடே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பொடி வந்து தேங்காய் எண்ணெயில் வறுபடும் போது நல்லா 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு 1/2 இல்லை 3/4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பொடியை நல்லா தண்ணியில் கொதிக்க வைங்க. நம்ம இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்க்க போகிறோம். மோர் கொதிக்கக்கூடாது, ரொம்ப சூடு பண்ணவும் கூடாது. ஸோ இதுலேயே இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வச்சிடணும். இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், அந்த 10 நிமிஷம். உங்களுக்கு நல்ல கலர் எல்லோ வேணும்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற மோரை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மோர் குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க, தயிர் ஊற்றிங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு அவ்வளோதான். நீங்கள் மோர் ஊற்றிட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் கூட சூடு பண்ண தேவையில்ல, ஆஃப் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையான மோர் குழம்பு, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் வெளியூர்லாம் போகிறோம்ல, இப்போ வெறும்னே தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு இந்த பொடி இருந்தால் சூப்பராக ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். சுட சுட சாதத்தில் நல்ல தளர மோர் குழம்பு. என்னென்னா இதில் ஒரு காய்கறி இருக்காது. ஒரு இன்ஸ்டன்ட் மோர் குழம்புன்னா காய்கறி போட்டு செய்கிற மோர் குழம்பு அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பே கிடைக்காத ஊரில் இது மாதிரி ஒரு மோர் குழம்பு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து ஒரு 2 அப்பளம் வச்சுட்டு அந்த அப்பளத்தை நொறுக்கி போட்டு இந்த மோர் குழம்பை நல்லா தளர ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பொடி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த பொடியை வச்சு மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த மோர் குழம்பு, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.